சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 11/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்விரை நவமி திதி மதியம் 3:25 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்விரை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் இரவு 1:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 1:27 வரை, அதாவது சதயம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் திருநாவுக்கரசர் நாயனாரினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது என்பதுதான். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:48 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:22 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 1:21 சந்திர உதயம் என்பது இரவு 1:58 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:22 முதல் 8:56 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:31 முதல் மதியம் 12:05 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:39 முதல் 3:13 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:09 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கிருஷ்ணசுவாமி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவர் என்ன எழுதி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு 85 வயது ஆகிறது. என்னுடைய இளம் வயதில், அதாவது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றார், எனக்கு 25-26 வயசு இருக்கும் போதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். என்னுடைய இளம் வயதில் இப்படி யாரும் நவகிரகங்களுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. பெருசா நவகிரக ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி நாங்க எதுவும் கேள்விப்பட்டதில்லை. திருநள்ளார் அப்படின்னு சொல்லுவா. திருநள்ளார் வந்து சனி கஷேத்திரம் சொல்லுவா. அங்க போய் அந்த நல தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதே மாதிரி காளஹஸ்திங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். எப்பயாவது இந்த பக்கம் திருப்பதி பக்கம் போகும்பொழுது காளஹஸ்திக்கு அழிச்சுட்டு போவா வருவா, இவ்வளவுதான் நாங்க கேள்விப்பட்டது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் நவகிரகங்கள் நவகிரகங்கள் சொல்லிட்டே இருக்கா. நவகிரக ஸ்தலங்கள்ங்கிறா. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே நவகிரக ஸ்தலங்கள்லாம் எல்லாமே இருக்குன்னு சொல்றா. அதே மாதிரி எங்க பார்த்தாலுமே இந்த கிரகங்களின் மேல் ஒரு பயம்தான் காணப்படுகிறது. கிரகங்களுக்கு முன்னாடி அத்தனை விளக்கேத்தினேன் இத்தனை விளக்கேத்தினேன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் அந்த நவகிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா? இந்த கிரகங்களை பற்றிய பயமும் தேவையா? எங்க காலத்துல பார்த்தாலும் இங்க சிவாலயத்துல போய் வெளியில பிரதட்சணம் பண்ணிட்டு வரும்போது உள்ள பிரகாரத்தை பிரதட்சணம் பண்ணி வருவோம். அப்படி பிரதட்சணம் பண்ணும்போது நவகிரகமும் இருக்கும், நவகிரகத்தையும் சேர்த்து ஒரு பிரதட்சணத்தை பண்ணிட்டு வந்துருவோம். அவ்வளவுதானே தவிர இன்னைக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு கிழமையுமே அந்தந்த கிழமைக்கு பார்த்தோம்னா செவ்வாய் கிழமையில பார்த்தா செவ்வாய்க்கு நேரம் விளக்கேற்றி வச்சுட்டு இருக்கா, புதன்கிழமையில பார்த்தா புதனுக்கு நேரம் விளக்கேற்றி வைக்கிறா. இப்படி எப்போ பார்த்தாலும் இந்த நவகிரகத்தின் மேல் ஒரு பயத்தினையே வைத்திருக்கிறார்களே. இது போக நவகிரக ஸ்தலங்கள் என்ற பெயரும் நிறைய ஸ்தலங்கள் எல்லாம் உருவாகி இருக்கின்றனவே. இது அவசியம்தானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதுல நம்ம ஒரு சில விஷயங்களை இங்கே நாம் குறிப்பிட்டாக வேண்டும். அவர் கேட்டிருக்கிற விஷயம் நியாயமான விஷயம்தான், ஆதங்கம் இருக்கிறது. அதாவது கிரகங்கள் தான் தெய்வங்கள் என்று நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பக்கம் வச்சுக்கணும். கிரகங்கள் வந்து இறைவன் இட்ட பணியை செய்யக்கூடிய பணியாட்கள் தான். எப்படி சிவாலயத்திலே எல்லா பரிவார தேவதைகளும் வச்சிருப்பா தெரியுமா? எங்க பார்த்தா சுத்தி நமக்கு சிவாலயத்துல போனோம்னா நிறைய தேவதைகள்லாம் இருக்கும், நிறைய தெய்வங்களுடைய மூர்த்தங்கள் இருக்கும், நாயன்மார்களுடைய சிலைகள்லாம் வச்சிருப்பா.
அந்த மாதிரி அந்த நாயன்மார்கள் சிலைகள் பக்கத்துல பார்த்தோம்னா அங்க யாரும் விளக்கேத்துற மாதிரியே தெரியல. நாயன்மார்களுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஒரு ஆராதனையை பண்ணுவோம். இன்னைக்கு பார்த்தோம்னா திருநாவுக்கரசர் நாயனாருடைய குரு பூஜைன்னு கூட பாக்குறோம். அந்த மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு திருநாவுக்கரசர் நாயனாருடைய குரு பூஜை கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆலயங்கள்ல மட்டும்தான் செஞ்சுட்டு இருப்பாளே தவிர எல்லா ஆலயங்களிலுமே பெரிதாக பக்தர்களுக்கும் அது குறித்து பெரிய விழிப்புணர்வு எதுவும் இல்லை. அந்த நாயன்மார்களை நாம் போற்றுவதற்கே மறந்து விடுகிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதாவது சிவனடியார்களுக்கு தான் ரொம்ப தொண்டு செஞ்சிருப்பாங்க அந்த நாயன்மாரெல்லாம் பார்த்தோம்னா. அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி இறைவன் அந்த அளவிற்கு இறைவன் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்த அந்த நாயன்மார்களே உசத்தியாக பார்க்கிறார். பரமேஸ்வரனே சொல்லியிருக்கிறதாக இந்த திருவிளையாடல் புராணம் நமக்கு சொல்றது. ஆனா நாயன்மார்களை பற்றி நாம் யாரும் கவலைப்படுவதே இல்லை. 63 நாயன்மார் சிலையை நம்ம எங்கேயா பாக்குறோமா, போய் நமஸ்காரம் பண்றோமா, அவளை எதுவும் நம்ம பண்றது இல்லை. எந்தெந்த நாயனாருடைய குரு பூஜை எந்தெந்த நாள்னு சொல்லிட்டு அழகா ஒவ்வொரு குரு பூஜையுமே நம்ம பஞ்சாங்கத்திலே தெளிவா கொடுத்திருப்பா, அவளோட திருநக்ஷத்திரத்தை கொடுத்திருப்பா. அதையெல்லாம் நம்ம யாரும் கவனிக்கிறதே இல்லை. ஆனால் கிரகங்கள் என்று வரும் பொழுது ஒரு சனிக்கிழமைன்னு எடுத்துட்டோம்னா அந்த சனியை சுத்தி அவரை சுத்தி அவருக்கே பாவம் சனி பிடிச்சிருக்கும் போல இருக்குது. அவரையே அவ்வளவு விளக்கு ஏற்றி வைக்கிறோம். அங்க போய் ஃபுல்லா அந்த அளவுக்கு அவர் மேல கறி படிக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சரியான விழிப்புணர்வு இல்லாததுதான் காரணம். ஒரு புறம் பார்த்தோம்னா ஆன்மீகம் என்பது வளர்ந்து வருகிறது. கிரகங்களை பற்றிய அறிவினை இவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் அது சரியான அறிவாக பெற்றுக்கொள்கிறார்களா அல்லது மூட நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிறார்களா என்பதும் ஒரு கஷ்டமாகத்தான் இருக்கு. இதுல நம்ம கிரகங்கள் என்று வரும் பொழுது அந்த கிரகங்களும் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரிவார தேவதைகள் தான். அந்த லெவல்ல மட்டும் பார்த்தா போதும். இந்த நேயர் சொல்லியிருக்கிற மாதிரி இளம் வயதுல சொல்றாரு இல்லையா, நாங்கெல்லாம் போகும்போது ஆலயத்துல போய் பிரதட்சணம் பண்ணும்போது கிரகங்கள் வச்சிருப்பா, நவகிரகங்களையும் சேர்த்து ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துருவோங்கிற அளவுக்கு அது வைத்து செஞ்சாலே போதுமானது. இப்போ ஒரு கிரக தோஷம் நமக்கு இருக்குன்னு சொன்னா, ஒரு சனி திசையில ராகு புக்தி நடக்கிறது, ராகு 8ஆம் பாவத்துல இருந்து நம்மளை கஷ்டப்படுத்துறான்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை பத்தி விழிப்புணர்வு நமக்கு வந்துருது, நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, சனி ராகுவினுடைய பிரச்சனையினால் எனக்கு இந்த நேரத்துல நிறைய இடைஞ்சல்கள் கஷ்டங்கள்லாம் வர்றதுன்னு சொன்னா அந்த கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மன வலிமையை எனக்கு தந்துவிடு இறைவான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மூலவர்கிட்ட பிரார்த்தனை வைக்கணும் இல்லையா? பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை வச்சா போதுமே, அவர் பார்த்துக்க போறார். நமக்கு அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய மன வலிமையை அவர் கொடுத்து விட போகிறார். இதுக்குத்தான் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜாதகம் ஜோதிடம் என்பதெல்லாம் இந்த நேரத்துல இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஆலோசனையை பெறுவதற்காக அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு பிரச்சனைங்கிறது நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சா சரி இறைவனிடத்திலே சென்று பிரார்த்தனை செய்வோம் அப்படிங்கிற மாதிரிதான் வச்சுக்கணுமே தவிர இதை இந்த ஆலயத்துல போய் இந்த ஸ்தலத்துல போய் செஞ்சாதான் எனக்கு அதற்கான நிவர்த்தி அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் நிஜம். இது நான் சொல்றது நிறைய பேருக்கு மன வருத்தத்தை வேண்டுமானால் தரலாம். இதுல நான் எது தெளிவான உண்மை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்துட்டேன்னா, ஏன்னா நமக்கு 1000 ஆண்டுகள் பழமையான சிவாலயம் எல்லாம் கூட இருக்கும். 1000 வருஷம் 1500 வருஷம் பழமையான சிவாலயங்கள்லாம் இருக்கும். அந்த சிவாலயங்களிலே சென்று பார்த்தால் கூட 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நவகிரக பிரதிஷ்டை என்பதே கிடையாது. நவகிரகங்களை வைத்திருக்கவே மாட்டார்கள். இந்த நவகிரக சந்நிதி வந்ததே 200 ஆண்டுகளாகத்தான், அதிகபட்சமாவே நான் சொல்றேன். அதற்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சிவாலயங்களையும் நவகிரகத்தை வச்சா. எதற்காகன்னு சொன்னா அதுவும் ஒரு பரிவார தெய்வமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வைத்தார்களே தவிர தனியாக நவகிரகங்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த ஆகம விதியும் அதனை வலியுறுத்தி சொல்லவில்லை. வேதத்துல கூட பார்த்தோம்னா நவகிரக சூக்தம் என்பது இருக்கும். நவகிரக ஹோமம் என்பதை நம்முடைய வீட்டிலே நாம் செய்வோம். இதைத்தான் சொல்லியிருக்காளே தவிர தனியாக அவர்களை நாம் தெய்வங்களாக நினைத்து இதற்காக நவகிரக ஸ்தலங்கள் இந்த ஸ்தலத்துல போய் நான் நமஸ்காரம் பண்ணாதான் எனக்கு பிரீத்தி கிடைக்குங்கிறதெல்லாம் கிடையாது. திருநள்ளார் போக வேண்டியது, நலத்தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ண வேண்டியது, அங்க போய் சுவாமியை தரிசனம் பண்ண வேண்டியது. ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஸ்தல புராணம் என்பதை கொடுத்திருப்பார்கள். அந்த ஸ்தலத்தினுடைய அடிப்படையில இங்க சொல்லி இருப்பார். இங்க பார்த்தோம்னா சந்திர புஷ்கரணிங்கிறது இருக்கு. சந்திரனானவர் இந்த குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமியை பூஜை பண்ணி தன்னுடைய சாபம் நீங்க பெற்றார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்காக உடனே அதை சந்திர ஸ்தலமாக மாற்றி விடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்திலையுமே சுவாமியினுடைய சாநித்தியம் இந்த அளவிற்கு, இந்த கிரகத்தினுடைய தாக்கம் இங்க இருக்கும்னு அந்தந்த ஸ்தலத்திற்கான ஒரு ஸ்தான பலத்தினை கொடுத்திருப்பார்கள். அதை அங்கே சென்று தரிசிப்பதன் மூலமாக அந்த கிரகத்தினுடைய வலிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர ஒரு பரிகாரத்துக்காக நான் அங்க போனாதான் எனக்கு அதற்கான விமோச்சனம் கிடைக்கும் என்பதெல்லாம் இல்லை.
நம்ம இருக்கிற இடத்துல எல்லா ஊர்லயுமே சிவாலயங்கிறது இருக்கும், நவகிரகங்கள்ங்கிறது இருக்கும். அழகா அங்க போய் ஒரு பிரதட்சணத்தை பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு இந்த நேரத்துல நேரம் சரியில்லை அப்படின்னு என்னுடைய அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்கார். எனக்கான வழியை, அதாவது அந்த வலியை தாங்கக்கூடிய ஒரு வலிமையை, அதை அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற வழியை எனக்கு காண்பிப்பாயாக என்றுதான் நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.